எத்தனை மாசம்டா? 8 மாசம்மா. சரி சாமி. அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கடா. அப்படியா? ஆமாண்டா. ரொம்ப சந்தோஷம். எப்பம்மா கல்யாணம்? அடுத்த வாரம்டா. அப்படியா? பரவாயில்ல. அம்மா, அண்ணனோட கல்யாணத்தை நான் தான் ஆளா இருந்து நடத்தி வைப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். நீ வரணுன்றதுக்காக நான் சொல்லலடா. நீ வர வேணான்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏம்மா? இல்லடா, நீ லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி வந்ததுனால நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கடா. நீ இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்தேன்னா அவங்க எல்லாம் வராம விட்டுருவாங்கடா. அப்பா? அப்பா இன்னும் அப்படியே தாண்டா இருக்காரு. அம்மா, கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 1000 பேருக்கு மேல வருவாங்கடா. ஏம்மா, அவ்வளோ பேர்ல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து என் அண்ணன் கல்யாணம் பார்க்க கூட அருகது இல்லையாம்மா? அவ்வளோ வேண்டாதவள போயிட்டேனா நானு? இல்ல சாமி, அப்படிலாம் இல்லடா. எல்லாம் சரியாயிடும்டா. அம்மாடி, அப்பா, நீங்களா? அப்பா, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையாப்பா? ஐயோ, உண்மையில எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. சொந்தக்காரங்க எல்லாம் கண்டபடி பேசுவாங்கன்னு சொல்லிதான் நான் பெத்த பொண்ணு உன்னவே நான் ஒதுக்கி வச்சுட்டேனேம்மா. அப்பாவை மன்னிச்சிடுற சாமி. அப்பா, நீங்க எதுக்கு போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்ன மன்னிச்சு